நீங்க தான் நேரா பாக்குறீங்க. அவங்க தான் அராஜகம் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டாங்க. அவங்க தான் அராஜகம் பண்றாங்க. அதை பார்த்து தான் இருக்கிறீங்க. பெண்களை குறித்து அவதூறா பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தாவேக்காவினர் தொடர்ந்து அது முழுக்க தவறான. நேத்து அந்த போராட்டத்தில் என்னதான் நடந்தது? இல்ல, அது போராட்டம் என்பது தொலைக்காட்சி மூலமாக முழுமையாக எல்லாமே பார்த்தாங்க. தமிழ்நாடு பூரா விவசாயிகளுக்காகவும் விவசாய அந்த காவிரி டெல்டா பகுதியிலே தண்ணீர் வரை இருந்து கோரிக்கை முன்னிறுத்தி அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வந்து சிறப்பு நிகழ்த்தினார். அடைஞ்ச உண்மை அவர் வந்து நியாயமானதை விவசாயிகளுக்கு வேண்டியதுதான் வந்து அவர் வந்து தன்னுடைய உரையை நிகழ்த்தினார். ஒழிய பொதுவாக தான் அரசியல் உள்நோக்கம்னு எடுத்துக்கலாமா? அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுல தான் இதெல்லாம் நடக்குது. அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுல தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாதிரி திமுக இதை எதிர்கொள்ளும் சார்? அதனால தலைவரோட பேசி கலந்து பேச முடியும். நீங்க தான் நேரா பாக்குறீங்க. அவங்க தான் அராஜகம் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டாங்க. அவங்க தான் அராஜகம் பண்றாங்க. அதை பார்த்து தான் இருக்கிறீங்க. பெண்களை குறித்து அவதூறா பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தாவேக்காவினர் தொடர்ந்து அது முழுக்க தவறான. நேத்து அந்த போராட்டத்தில் என்னதான் நடந்தது? இல்ல, அது போராட்டம் என்பது தொலைக்காட்சி மூலமாக முழுமையாக எல்லாமே பார்த்தாங்க. தமிழ்நாடு பூரா விவசாயிகளுக்காகவும் விவசாய அந்த காவிரி டெல்டா பகுதியிலே தண்ணீர் வரை இருந்து கோரிக்கை முன்னிறுத்தி அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வந்து சிறப்பு நிகழ்த்தினார். அடைஞ்ச உண்மை அவர் வந்து நியாயமானதை விவசாயிகளுக்கு வேண்டியதுதான் வந்து அவர் வந்து தன்னுடைய உரையை நிகழ்த்தினார். ஒழிய பொதுவாக தான் அரசியல் உள்நோக்கம்னு எடுத்துக்கலாமா? அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுல தான் இதெல்லாம் நடக்குது. அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுல தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாதிரி திமுக இதை எதிர்கொள்ளும் சார்? அதனால தலைவரோட பேசி கலந்து பேச முடியும். நீங்க தான் நேரா பாக்குறீங்க. அவங்க தான் அராஜகம் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டாங்க. அவங்க தான் அராஜகம் பண்றாங்க. அதை பார்த்து தான் இருக்கிறீங்க. பெண்களை குறித்து அவதூறா பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தாவேக்காவினர் தொடர்ந்து அது முழுக்க தவறான. நேத்து அந்த போராட்டத்தில் என்னதான் நடந்தது? இல்ல, அது போராட்டம் என்பது தொலைக்காட்சி மூலமாக முழுமையாக எல்லாமே பார்த்தாங்க. தமிழ்நாடு பூரா விவசாயிகளுக்காகவும் விவசாய அந்த காவிரி டெல்டா பகுதியிலே தண்ணீர் வரை இருந்து கோரிக்கை முன்னிறுத்தி அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வந்து சிறப்பு நிகழ்த்தினார். அடைஞ்ச உண்மை அவர் வந்து நியாயமானதை விவசாயிகளுக்கு வேண்டியதுதான் வந்து அவர் வந்து தன்னுடைய உரையை நிகழ்த்தினார். ஒழிய பொதுவாக தான் அரசியல் உள்நோக்கம்னு எடுத்துக்கலாமா? அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுல தான் இதெல்லாம் நடக்குது. அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுல தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாதிரி திமுக இதை எதிர்கொள்ளும் சார்? அதனால தலைவரோட பேசி கலந்து பேச முடியும்.